ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். பாவம் இலக்கியா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்பட போறாங்க அப்படின்றது தெரியல. கௌதமும் எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, இலக்கியாவை தூக்கி போட்டாங்கல்ல ஒரு லேடி, அவங்க வேகமா ஓடி வந்து அஞ்சலி கிட்டேயும் பைரவி கிட்டேயும் இலக்கியா வந்து தப்பு பண்ணல, நான் தான் பண்ணேன், என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு ஒரு அம்மா ஓடி வர்றாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேற யார், நம்ம ரேவதி தான். அவங்களுக்கு மனசே தாங்கல, அவங்க எப்படியாவது இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது, இலக்கியாவுக்கு பதிலாக ரேவதி உள்ளே போகிறாங்களா, என்ன நடக்க போகுது, இல்லை கௌதமே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இலக்கியாவை வெளியே கொண்டு வர போகிறாங்களான்றத எபிசோட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கு எப்படியாவது நான் மீட் பண்ண இலக்கியா, கண்டிப்பா மீட் பண்ண. யாரோ ஒருத்தி திடீர்னு ஸ்டேஷனுக்கு வந்து இலக்கிய எந்த தப்பும் செய்யல, நான் தான் அஞ்சலிக்கு மருந்து கொடுத்தேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பை. லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.